அடுத்தது வந்து சூரியன் உதிக்காத நாடுகளின் தொழுகை நேரம் மற்றும் நோன்பு நேரங்கள் பற்றி விளக்கம் தரவும். சென்னையிலேருந்து அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு. அதாவது இந்த நம்ம வசிக்கிற பூமியில் வந்து சூரியனை வச்சு தான் நம்ம நேரங்காலத்தை நம்ம தீர்மானிக்கிறோம். நோன்புக்கும் தொழுகைக்கும். நோன்பாக இருந்தாலும் சூரியனை வச்சு தான் என்ன செய்கிறோம்? சூரியன் சந்திரனை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நோன்பு திறக்கிறது சூரியனை வச்சு தான் செய்கிறோம். 5 வேளை தொழுகைகளும் சூரியனை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து சூரியன் உதிக்காத 6 மாதம் பகலாகவே இருக்கும். 6 மாதத்துக்கு சூரியனை உதிக்காது. 6 மாதம் இரவாகவே இருக்கும். அந்த மாதிரி பகுதிகளும் என்ன இருக்கிறது? பூமியில் இருக்கிறது. அப்போ 6 மாதம் பகலாக 6 மாதம் இரவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவன் எப்படி 6 மாதமும் சேர்ந்துக்கிட்டு எப்படி தொழுவான்? 6 மாதம் சூரியன் இருந்துக்கிட்டே இருக்குது, மறையவே செய்யாது. அவன் எப்படி 5 வகை தொழுகையை தொழுகிறது? 6 மாதம் இருட்டாகவே இருக்கிறது, அவன் எப்படி தொழுகிறதுங்கிற ஒரு கேள்வி மக்களுக்கு வருகிறது. அதுதான் கேட்குறான். சூரியன் உதிக்காத நாடுகளுடைய தொழுகை நேரம் மற்றும் நோன்பு நேரங்கள் பற்றி விளக்கவும் கேட்குறாரு. இதை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இதுக்கு நமக்கு என்ன தொழுகை நேரம் என்பது சூரியனை வச்சு தான் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சூரியன் உச்சிக்கு வந்ததுலேருந்து சாய்ந்ததில் லொஹரு, நிழல் வந்து 1 மடங்கு வந்தால் அசரு, சூரியன் மறைஞ்சா மகரிபு, மறைஞ்சதுலேருந்து செம்மாக மறைஞ்சா இஷா, இப்படின்னு சொல்லி தொழுகையுடைய நேரங்கள் எல்லாமே சூரியனுடைய அந்த ஓட்டங்களை அடிப்படையாக வைத்து தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ஒரு சட்டம் சொல்ல முடியாது, நேரடியாக சொல்ல முடியாது. யாருக்கு? 6 மாதம் பகலாகவே இருக்குது. அவன் எப்போ 6 மாதம் சேர்ந்து ஒரு நாள் தான் அவனுக்கு. 6 மாதம் பகலாக இருந்தால் ஒரு வருஷமே அவனுக்கு ஒரு நாள் தான். இப்போ ஒரு நாள் தான் ஒரு நாள். இப்போ ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஒரு நாள் தான் போதும் அவன். ஏன்னு கேட்டால் 6 மாதம் பகலாகவே இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். அப்போ இரவாகவே இருக்கிற இந்த 6 மாதத்தும் சேர்ந்து ஒரு அரை நாள் தான் அது. பகலாக இருக்கிற 6 மாதமும் சேர்ந்து அது ஒரு அரை நாள் தான் அது. அப்போ மொத்தத்தில் ஒரு நாள் அரை நாளில் தான் ஒரு நாள் என்பது ஒரு வருஷமாக நமக்கு வருஷம்னு சொல்கிறோம்ல, ஒரு வருஷம் என்பது அவனுக்கு ஒரு நாள் கணக்கெலாம் வரணும். ஒரு பகல் ஒரு இரவுங்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா 6 மாதம் பகலாகவே இருக்குதா, அது அரை நாள் அவனுக்கு. 6 மாதம் இரவாகவே இருக்குதா, அது ஒரு அரை நாள். 2 அரை நாளும் சேர்ந்து ஒரு நாள். அப்போ ஒரு வருஷமே ஒரு நாளுங்கிற கணக்கில் தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படி தொழுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரசூலுல்லாஹ் காட்டின தொழுகையுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் சூரியன் மறைஞ்சவனு தொழுவு, உதிச்சவனு தொழுவுங்கிற அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் இவங்களுக்கு நம்ம சட்டம் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன தான் செய்வது என்று கேட்டால், இதுக்கு வந்து பலவிதமான கருத்துக்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவங்க வந்து சூரியன் உதிக்காத பகுதியில் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அவங்களுக்கு அருகில் உள்ள நாடுகளில் எங்கே சூரியன் உதித்து மறைந்து கொண்டு ஒழுங்காக இருக்கிறதோ அந்த நாடு வரைக்கும் போய் அதை கணக்கெடுத்துக்கிறேன். இவங்க ஒரு கருத்து. இப்போ அந்த துருவ பகுதிகளில் அப்படி இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு 6 மாதம் பகல் 6 மாதம் இரவாக போயிடுது. அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி ரஷ்யா இந்த மாதிரி வந்தாங்கன்னு சொன்னால் சூரியன் உதிக்கக்கூடிய நாடுகள் அருகில் இருக்கிறது. அப்போ அருகில் உள்ள நாடை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதில் உள்ள தொழுகை நேரத்தை இவங்க கடைப்பிடிக்கலாம். இவங்களுக்கு எப்போதும் சூரியன் இருந்து கொண்டே இருந்தாலும் இவங்களை அருகில் உள்ள சில நாடுகள் என்னவா இருக்கிறது, நம்ம நாடு மாதிரியே ஒரு சூரியன் டெய்லி உதித்து டெய்லி மறையக்கூடிய நாடு எங்கே வருதுன்னு பார்க்கணும். அதில் எது கிட்டத்தில் இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கருத்தத்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சில பேர் ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியன் கவுன்சில்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க, அவங்க ஃபத்வா அப்படி கொடுத்துருக்குறாங்க. இஸ்லாமிக் ஃபிக்கு அகாடமிங்கிறவங்க அவங்க ஃபத்வா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டால், இவங்க வந்து இவங்க தங்களை மறந்துடட்டும், எப்போ பார்த்தாலும் பகலாக இருக்குது, இவங்களை தீர்வு செய்ய முடியாது. ஆனாலும் அப்படியே பூமி இறங்கி இறங்கி வந்தாங்கன்னு சொன்னால் எந்த ஊரில் வரும் பொழுது டெய்லி சூரியன் மறைந்து உதிக்கிற நாடு வருகிறதோ அந்த நாடு வந்தவனை அதை நிப்பாட்டிக்கிட்டு அதில் என்ன கணக்குப்படி செய்கிறாங்க, ஆட்சி கணக்குப்படி எடுத்து என்ன செய்யணும், 8 மணிக்கு இஷா, காலை 4 மணிக்கு ஃபஜ்ருன்னு அவங்க போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் உங்கள் நாட்டில் வர்ற 8 மணிக்கு ஃபஜ்ரை தொழுவுங்க, இஷாவை தொழுவுங்க. உங்களுக்கு அருகே உள்ள நாடுகளில் எந்த நாட்டில் வந்து எல்லா நாட்களும் சூரியன் உதித்து மறைகிறதோ அருகில் உள்ள நாடு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கவுன்சில்னு ஒரு வச்சுருக்கிறாங்க. அங்கே உள்ள உலமாக்கள்லாம் கூடி அப்படி ஒரு ஃபத்வா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிக் ஃபிக்கு அகாடமின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க அப்படி கொடுக்குறாங்க. இன்னொரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு வந்து சூரியன் மறையவே இல்லையா, நீங்கள் மக்காவில் மதினாவை எடுத்துக்கிட்டு போங்க, மதினாவை எடுத்துக்கிட்டு மக்காவில் எத்தனை மணிக்கு
சுபுஹ் தொழுகிற மணிக்கணக்கில் எத்தனை மணிக்கு சுபுஹ் தொழுகிறாங்களோ நீங்கள் அது மாதிரி தொழுவுங்க. மக்காவில் எத்தனை மணிக்கு அசர் தொழுகிறாங்களோ அந்த டயத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க, மக்காவுடைய டயத்தை அவுக்காத்து சொல்லாத அவங்க போட்டுக்கிற வேண்டியதான். அப்படி செஞ்சு என்னட்டா அவங்களோட சூரியன் மறைதலை இப்போ தான் சூரியன் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும் இஷா தொழுவாங்க. சூரியன் இருந்துக்கிட்டே இருக்கும்போது ஃபஜர் தொழுவாங்க. அது மாதிரி சூரியன் இருக்கவே இருக்காது, லொஹர் தொழுவாங்க இருட்டில். அப்போ இருட்டில் லொஹர் தொழுதாலும் அவங்க எதை அடிப்படையாக வச்சுக்கிடுவாங்கன்னா கடிகாரத்தை வச்சுக்கிடுவாங்க. எந்த கடிகாரத்தை எடுத்துக்கிடுவாங்கன்னு கேட்டால் அது உம்முல் குரா மக்கா மதீனாவை எடுத்துக்கிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் செலவுகளில் சில அறிஞர்களும் இந்த ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க ஃபத்வாவாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது 2 கருத்து. 3வது கருத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணி அதுக்குள்ளே 5 வக்தை நீங்கள் வகுத்துக்கிறங்க. 3 கருத்தை சொன்னாலும் இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும்ல. ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தஜ்ஜால் வருவதை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவன் 40 நாள் தான் பூமியில் அவன் இருப்பான். அவனுடைய இருப்பான்னு அந்த ஆதிக்கம் செலுத்துவான்ல, அநியாயம் பண்ணுவான்ல, அது 40 நாளைக்கு தான் அவன் இருப்பான். அந்த 40 நாளில் எப்படி இருக்கு, 40 நாள் எப்படி இருக்கும்னு கேட்டால் யௌமுன் க சனத்தின், தஜ்ஜால் வருகையுடைய ஒரு நாள் ஒரு வருஷம் போல் இருக்கும். ஓ யௌமுன் க ஷஹரின், ஒரு நாள் ஒரு மாதம் போல் இருக்கும். ஓ யௌமுன் க ஜுமாத்தின், இன்னும் ஒரு நாள் ஒரு வாரம் போல் இருக்கும். ஓ சாயுர் ஐயாமிகி கையாமிக்கும், அவனுடைய மீதி உள்ள 37 நாட்களும் நம்ம நாளை போலவே இருக்கும். மொத்தம் 40 நாள் தான் அங்கே இருப்பான். அந்த 40 நாளில் ஒரு நாள் ஒரு வருஷம் அளவுக்கு போகும். பேருக்கு தான் நாள், ஆனால் ஒரு வருஷம் அளவுக்கு நீண்ட நாளாக இருக்கும். இன்னும் ஒரு நாள் ஒரு மாதம் அளவுக்கு பெருசாக இருக்கும். இன்னும் ஒரு நாள் ஒரு வார அளவுக்கு பெருசாக இருக்கும். மீதி உள்ள 37 நாட்கள் நம்ம நாள் மாதிரி இருக்கும். சாதாரண 24 மணி நேரம் கொண்டதாக இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஃபதாலிக்கல் யௌமுல்லதி கசனத்தின், ஒரு நாள் அளவுக்கு ஒரு வருஷம் அளவுக்கு ஒரு நாள் இருக்குத, அந்த ஒரு நாளில் தக்ஃபீனா ஃபீ ஸலாத்து யௌமின், ஒரு நாளைக்கு உள்ள தொழுகை போதுமா? ஒரு வருஷமாக இருக்குது, ஒரு வருஷமாக இருந்தாலும் ஒரு நாளுடைய தொழுகை எங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை வருஷம் அளவுக்கு நீளமாக இருக்குதுல்ல, அது ஒரு நாள் நீங்கள் கணக்கு எடுக்கக்கூடாது. உக்குதுரு லஹு கதரஹு, அதற்குரியதை கணித்து நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள், கணித்து கணக்கிட்டு கொள்ளுங்கள் ரசூலுல்லாஹ் பந்தை நம்ம பக்கம் தள்ளிட்டாங்க. அப்போ தஜ்ஜால் வர்றான் ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்னவா இருக்குன்னு கேட்டால் ஒரு வருஷம் அளவுக்கு பெருசாக இருக்குது. பேருக்கு தான் ஒரு நாளாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மாதம் பகல் 6 மாதம் இரவா இருக்குன்னு அர்த்தம். 6 மாதம் பகல் 6 மாதம் இரவுன்னா ஒரு நாள் ஆகுது. ஆனால் அது ஒரு வருஷம், அது ஒரு வருஷம் அளவுக்கு உள்ளதாக இருக்குது. அப்போ சஹாபாக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்போ ஒரு வருஷம் அளவுக்கு உள்ள அந்த ஒரு நாளில் ஒரு நாள் தொழுகை போதுமானு கேட்குறாங்க. பத்தாது, நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள், மற்ற நாட்களை போல் கணக்கிட்டு கொள்ளுங்கள்னு கணிக்க சொல்லிட்டாங்க. அப்போ கணிக்க சொன்னதை வைத்து நம்ம என்ன செய்யலாம், இன்றைக்கி இந்த துருவ பிரதேசங்களில் உள்ள மக்கள் இதை ஆதாரமாக எடுத்துக்கலாம். நம்ம பக்கம் தள்ளிட்டாங்க, ரசூலுல்லாஹ் கணிக்க சொல்லிட்டாங்க. அப்போ கணிக்கிறது என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்களா ஒரு மசோரா பண்ணி, இதை நான் கணித்ததை அவங்க ஏற்றுக்கிற முடியாது, நீங்கள் கணித்ததை அவங்க ஏற்றுக்கிற முடியாது, அவங்களா எந்த ஊரில் இருக்கிறாங்களோ எல்லோரும் மசோரா பண்ண வேண்டியது. நம்ம எப்படி கணிச்சிக்கலாம், எப்படி கணிக்கலாம், எப்படி வேணாலும் கணிக்கலாம். 24 மணி நேரத்தை ஒரு மாதிரி கூட கணிச்சிக்கலாம். அல்லது அருகில் உள்ள நாடுகளில் எது பக்கத்தில் இருக்கிறதோ, சூரியன் உதிக்கக்கூடிய டெய்லி உதிக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிறதோ அப்படி ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டு கணித்தாலும் கணிச்சிக்கலாம். அந்த கணித்து கொள்ளுங்கள்னு ஒரு கட்டளையை போட்டதுனால அவங்களா நம்மளாக சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக கணிப்பாங்க. கூட்டாக மசோரா பண்ணி தான் அவங்க தீர்மானிக்க முடியும். அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் கூடி நம்ம எதை எடுத்துக்கிடுவோம், கணிப்பு எடுத்துக்கிடுவோம். 24 மணி நேரத்தை வச்சுக்கிட்டு லோகருக்கு அசருக்கு இவ்வளோ டைம், அசருக்கு மகரிபுக்கு இவ்வளோ டைம், மகரிப் டிஷா இவ்வளோ டைம் அடிப்படையில் கணித்து கொண்டார்களே. ஆனால் எல்லோரும் சேர்ந்து கணித்திருக்கும் போது அதன்படி அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மக்கா மதீனாவை எடுத்துக்கணுங்கிறது மடமையான கருத்து. மக்கா மதீனாங்கிறது கணிப்பில் வராது. மக்கா மதீனாவை எடுத்துக்கொள்ளணும்னு சில செலவுகள் பத்துவா கொடுத்துருக்குறாங்க. அது உள்ளதிலே ஏற்கத்தகாத ஒரு கருத்து. அதுதான் 2 கருத்து சொல்கிறாங்க. நீங்கள் நேரத்தின் அடிப்படையில் கணித்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க, அல்லது அருகில் உள்ள நாடுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அது ஏற்புடையதாக இருக்கிறது. இந்த 2இல் எது உங்களுக்கு உடன்பாடாக இருக்கிறதோ அதன்படி கணித்து அவங்க அதை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதுக்குரிய தீர்ப்பு. தெளிவாக இதுக்கு நேரடியாக நம்ம ஆதாரம் காட்ட இயலாது. தெளிவாக இதுக்கு இப்படித்தான் காட்ட இயலாது. தஜ்ஜாலுடைய விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அனுமதியை வைத்துக்கொண்டு இது தஜ்ஜால் காலத்தில் ஒரு நாளாக இருந்தால் கூட ஒரு வருஷ தொழுகையை தொழுகிறோம்ல,
அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, கணித்து கொள்ளுங்கன்ட்டாங்க. கணிக்கிறத வந்து நம்ம தீர்மானிக்காமல் அந்த மக்களுடைய கணக்கில் விட்டுற வேண்டியது. அவங்க மசூரா பண்ணி என்ன செய்வாங்க, மசூராவில் ஒத்து வரலன்னா அவரவர் விரும்பணுமானு கணிச்சிட்டு போயிட வேண்டியதான், தனிப்பட்ட முறையில் கணிச்சிட்டு போயிட வேண்டியதான். அதான் இது விஷயம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள கேள்விகள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.